நம்ம பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 3000 ருபீஸில் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி சேல்ஸ் என்கொயரிஸ் எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வீடியோக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போகிறது தான் இந்த சேனல். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சின்ன ஒரு ஐடியா தரேன். ஒரு மேட்ரஸ் ப்ராடக்ட் எடுத்துப்போம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் அப்படின்னு வச்சுப்போம். செகண்ட் ஸ்டெப்னா எங்கேருந்து இந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயம் தான் இருக்குது. பெரிய டீலர்ஷிப் கிட்ட இருந்தோ பக்கத்தில் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க யாரோ டீலர்ஷிப் கிட்ட இருந்து பேசி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. தேர்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோர் தேவை. இந்த மேட்ரஸை நீங்கள் வந்து ஒரு 6000 ருபீஸ், ஆனால் அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ 5000 ருபீஸ், நீங்கள் 6000 ருபீஸ் ப்ரைஸ் பண்ணுறீங்க. அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்னு வந்தோடனே பீப்பிளை உள்ள கொண்டு வந்து அவங்க வந்து உங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறீங்க. உங்ககிட்ட அந்த காசு வந்ததுக்கப்புறமா 1000 ருபீஸ் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின். இதுதான் வந்து ஒரு சின்ன பேசிக்கான எக்ஸாம்பிள். வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா 5-in-1 கிளீனிங் கிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணேன் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் productzonestore.com அப்படின்றது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம ரீல்ஸாக அப்லோட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். எதில் நிறைய என்கொயரிஸோ இல்லை சேல்ஸோ வருதோ அது ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்ம ஜீரோ சேலஞ்சில் இந்த 5-in-1 கிளீனிங் கிட்ட நான் ரீல்ஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாட்டு ஒரு 1500 வியூஸ் உள்ள போய் எனக்கு ஒரு சேல்ஸ் நடந்துச்சு. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் 0 ருபீஸ் சேலஞ்சில் சேல்ஸ் நடக்குதோ அப்போ அந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்க ப்ராடக்ட் அப்படின்ற அர்த்தம். செகண்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரொபோசக்கல், க்ளோரோட், மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் பிளேசஸ்லேருந்து நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணலாம். நான் எங்கே சோர்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் அமேசானே சூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்டோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் இருந்துச்சு. நான் இதோட பிரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் போட்டு கூட என்னோட வெப்சைட்டில் வைக்க முடியும். பட் ஆனால் எது உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. தேர்ட் ஸ்டெப் தான் நம்மளோட ப்ரொஃபஷனல் லுக்கிங் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். 90% இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ள எல்லாரும் சூஸ் பண்ணுறது ஷாப்பிஃபை அப்படின்றது ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நான் போனாலும் அவங்க கிட்ட வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. விச் இஸ் நத்திங் பட் 2000 ருபீஸ் பர் மந்த், 5000 ருபீஸ் பர் மந்த், 25000 ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு 3 பிளான்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இதனோட செகண்டரி பிஸ்னஸ் மாடல். இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி தான் என்னோட ஒரு பிரைமரி இன்கம் ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸ். இது இந்த ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீம் கொண்டு வரும். அப்படி இருக்கும்போது என்னால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. காசு கொடுத்து இதில் மந்த்லி போனாலும் என்னால் பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. பட் இந்தியாவுக்குள்ள ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு ஒன்று இருந்தாகணும். ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு என்கிட்ட இருக்கு. பட் ஆனால் அது வந்து எடுத்துக்க மாட்டேது. அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர்ன்றது உங்களோட பிஸ்னஸ் நேமும் அந்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்க டெக்ஸ்டைல்ஸுக்கு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டு இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எடுத்துக்க மாட்டாங்க, பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி வராது. நீங்கள் என்ன நேமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த நேமில் தான் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். 10,000லேருந்து ஒரு 12,000 ருபீஸ் நம்ம ஜிஎஸ்டி எடுக்க ஸ்பெண்ட் ஆகும். ஷாப்பிஃபைல இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைப்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாமோன்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ரேசர்பென்னு சொல்லுவாங்க. இது மூணுமே என்னால் பேமெண்ட் கலெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த ஷாப்பிஃபை கூட இன்டெகிரேட் பண்ணுன்ற ஒரு பெரிய ப்ராசஸ். கோடிங் நாலேஜே இல்லாமல் ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பட் இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் நான் பேமெண்ட்ஸ்க்கு என்ன விஷயம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணுறது. ஃபோன்பே, கூகுள் பே, இந்த பேடிஎம் இதெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னோட ஓன் ஜிபேயோட QR கோட் இருக்குல்ல, இதை தே கேன் ஸ்க்ரீன்ஷாட் இட் ஆர் அதர் ஃபோன்லேருந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு பே பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மெத்தட் இன்டெகிரேட் பண்ணி இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லை கிரியேட் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை வெப்சைட் டெவலப் பண்ணி தரது தான். மோர் தென் 3+ இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. என்னோட கோர்ஸ்க்குள்ள வந்து மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பேட்ச் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு யூடியூப்லேருந்து. பேட்ச் 3க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் இருக்கு. நம்ம கிராண்ட் லான்ச் வெபினாரில் நீங்கள் இந்த கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நான் யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற டீடைல்ஸும் நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் நீங்கள் எப்படி அக்வயர் பண்ணுற டீடைல்ஸும் இந்த கோர்ஸ்ல இன்டெகிரேட்டாக இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே வெயிட்டிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணி வெயிட்டிங் குரூப்பில் ரெடியாக இருங்க. உங்களுக்கு ஐடியாலஜி கிடைச்சிரும். நீங்களும் வந்து யூபிஐ ஐடி இன்டெகிரேஷன் பண்ணனாலும் அதுவும் அந்த கோர்ஸ்க்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை கற்றுக்கலாம். 3000 ரூபாய் யூஸ் பண்ணி நம்மளால் பீப்பிளை உள்ளே கொண்டு வர முடியுதா? 2 விதமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி 0 ருபீஸ் சேலஞ்சில் இந்த ப்ராடக்ட்டை வச்சு ஒரு சேலே நடந்துருச்சு. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் வந்து ரீச் அவுட் ஆயிருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்கொயரிஸ் வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் நான் ஸ்க்ரீன் ஷேர்க்குள்ளே காட்டுறேன். இப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா எடுத்துரும். நம்ம ஸ்க்ரீன் ஷேர்க்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜ், என்னோட ஆட்ஸ் ரன் பண்ணுற பேஜ். விச் இஸ் நத்திங் பட் என்னோட ஓன் பேஜ் கிடையாது. இது எங்கள் அம்மாவோட பேஜ். என்னோட ஓன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் நிறைய கிளைண்ட்ஸோட ஆட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் அதில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ எதுக்கு நான் வந்து என்னோட தனியாக ஒரு என்னோட ஃபேஸ்புக் பேஜில் ரன் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு 1 இயர் ஆன ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இது. ஸோ இதில் வந்து என்னோடய ஆட்ஸை வந்து ரன் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் நான் ஆட்ஸ் வந்து நான் வந்து ரீல்லேருந்து ரன் பண்ணிக்க போகிறேன், இன்ஸ்டாகிராம் வந்து பூஸ்டர் வச்சு ரன் பண்ணிக்க போகிறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது அட்டர் வேஸ்ட். உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் தராது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒன்று லாகின் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலான வியூ உங்களுக்கு எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று கவலைப்படுத்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன், உட்காந்து பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி காமிக்கிறேன். இங்கே தான் ஆட்ஸ் ரன் ஆகுது. எல்லா ஆட்ஸும் இங்கே தான் ரன் பண்ணிடுவோம். நீங்கள் பார்க்கலாம் ஃபியூஷன் டேப்பு 2000 2000 ரூபாய்க்கு ஒரு சேலஞ்ச் பண்ணல, அதுக்கும் இங்கே தான் இருக்குது.
ஸோ இப்போ 5-in-1 டார்கெட் வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். டார்கெட்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீப்பிளை மட்டும் டார்கெட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். அதை நான் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ காட்டுறேன். நீங்கள் பார்ட் 0 பார்க்கலன்னா உங்களுக்கு இப்போ கன்ஃபார்மாக புரிய வரும். ஸோ இப்போ எடிட்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கேம்பெயின் பேர் செட் பண்ணிட்டேன். இது தான் வந்து இது கேம்பெயின், இது ஆட் செட்ஸ், இது ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் செட்டில் நேமில் வந்து நம்ம செட் பண்ணுறோம். டார்கெட் இந்த கேம்பெயினோட ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் லேண்ட் ஆகணும், அதான் டிராஃபிக் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 150 ரூபாய் மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு செட் பண்ணிட்டோம், which is 150. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம். அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது நான் வந்து கன்வர்ஷன் ரேட்டாக என்ன வைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் நம்மளோட வெப்சைட் லேண்ட் ஆவாங்க. November 21 ரன் ஆகுது, எனக்கு வந்து November 28 ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி November 27, ஓகேங்களா, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாளைக்கு வந்து இந்த ஆட் ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து எப்படி முடியுதானே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டெப் போவேன், ரீடார்கெட்டிங் எப்படி செட் பண்ணுவேன்றது டீட்டெயிலான ஒரு வீடியோ அடுத்த பார்ட்டில் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியாலஜி கொடுக்குறேன். நான் வந்து ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் செட் பண்ணிட்டேன். இப்போ ஆட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்க மட்டும் பார்க்கணும். எங்கேஜ் ஷாப்பர்ஸ், அப்புறம் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோங்க, மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்கோங்க, ப்ரொஜெக்டர்ஸ் வச்சுருக்கோங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கோங்க, இவங்ககிட்ட மட்டும் காமி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து க்ளீனிங் கிட், மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இருக்கவங்க கிட்ட தான் நிறைய வந்து எங்கேஜிங்காக வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன் கொஞ்சமாக. இந்த இடத்துல பெருசாக வேறு எந்த பாட்டும் இல்லை. ஆட் பிளேஸ்மெண்ட் மட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்ட் 0 பார்க்கலாம். நான் அதையும் கனெக்ட் பண்ணி வர்றேன், ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஃபேஸ்புக் பேஜ் என்னடா வேறு பேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் எனி பேஜாக இருந்தாலும் சரி, அது வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ண போகிறதில்ல, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ரன் பண்ண போகிறேன்ற டிசிஷனுக்காக நான் இன்ஸ்டாகிராம் பேஜை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். ஃபேஸ்புக் பேஜில் ஒரு டம்மி பேஜ் தான் அது, அதில் எதுவுமே அது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் ஃபீடில் ரன் ஆகுது, இன்ஸ்டாகிராம் ரீலில் ரன் ஆகுது. ஓகேங்களா, நான் வந்து வீடியோ செட் பண்ணிட்டு 2 பிளேஸ்மெண்ட் வச்சாச்சு. 5-in-1 க்ளீனிங் கிட்டுன்னு போட்டாச்சு. ஷாப் நோ பட்டன் வந்தாச்சு. லேண்ட் ஆகிறது எங்கே, என்னோடய பேஜில், விச் இஸ் ப்ரிவியூவில் காமிச்சா உங்களுக்கு ஒரு புரியும். பட் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ப்ரிவியூவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ சப்போஸ் இந்த லிங்க்கை ஷாப் நோ கிளிக் பண்ணால் அவங்க எந்த பேஜில் வந்து லேண்ட் ஆவாங்கன்னா டேரெக்டாக என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் இருக்குல்ல, அந்த ஸ்டோரில் வந்து லேண்ட் ஆவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், திஸ் இஸ் மை ஸ்டோர். இமேஜ் கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்டோர். இந்த ஸ்டோரில் இந்த ஒரு பேஜ், பெரிய ஸ்டோர், நம்மளுக்கு உள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். விச் நீங்கள் பார்க்கலாம், இயர்ஃபோன்ஸு, ஏர்பாட்ஸ் எல்லாமே சேல் பண்ணலாம். எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்கான ரிவ்யூஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆவாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ உள்ளே வரும். இதான் வந்து செட்டப் பண்ணேன். இப்போ நம்மளோட ரிசல்ட்ஸை பார்ப்போம், எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கரெக்டாக 21 ரன் பண்ண ஆரம்பித்தேன். 21 ஒரு 27 விச் இஸ் 6 நாள் ஆயிருக்கு. இதுக்குள்ளே 1022 கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் லேண்ட் ஆயிருக்காங்க. சரி, லேண்ட் ஆயிருக்காங்க, என்கொயரிஸ் வந்திருக்கு, சேல்ஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் ஆகாது. ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய டைம் டியூரேஷன் ஒன்று இருக்குது. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்தோன்னே பங்கின்னு வாங்கிட மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். முதல்ல அந்த ப்ராடக்ட்டை நம்பணும், அந்த ப்ராடக்ட்டை விற்கிறவங்களை நம்பணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஒரு 10 வாட்டி 15 வாட்டி பார்க்கணும். விச் இஸ் நத்திங் பட் ரீடார்கெட்டிங் ஆட்னு சொல்லுவாங்க. அந்த ஆடை நான் இந்த ஆடு முடியாததுக்கு அப்புறமா ப்ளேஸ் பண்ணுவேன். விச் இஸ் நாளைக்கு நான் வந்து இந்த ஆடை ப்ளேஸ் பண்ணுவேன். ரீடார்கெட்டிங் ஆட்னு சொல்லுவாங்க. ஒரே ஆடை 10 வாட்டி காமிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 150 ருபீஸுக்கு வச்சுருக்கேன். இந்த ஆடை 1022 பேர், 1022 பீப்புள் வந்து லிங்க் கிளிக் பண்ணியிருக்காங்க. ரீச் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ உங்களுக்கு ரீச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,36,000 பேர்கிட்ட காமிச்சிருக்கு. விச் இஸ் அவங்க வந்து பார்த்து ஒரு செகண்டாச்சும் அதில் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இம்ப்ரெஷன்னா அவங்க அப்படியே பார்த்துட்டு போயிருப்பாங்க. அது நம்ம பெருசாக கணக்கு பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க்குக்கு எவ்வளோ காசு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 908 ரூபா எடுத்திருக்காங்க. மொத்தமாக இந்த 1000 கிளிக்ஸுக்கு 1000 ரூபா. அப்போனா ஒரு கிளிக்கு 1 ரூபா வச்சுக்கலாமா? 900 தான் எடுத்திருக்காங்க. அப்போ கூட வந்து ஒரு 100 ரூபா கம்மியாக தான் வருது. ஸோ அப்போ வந்து 1 ரூபாய்க்கும் கம்மியாக தான் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. இதோ கரெக்டாக போட்டிருக்காங்க. ஒரு காஸ்ட் பர் கிளிக், காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து 81 பைசா எடுத்திருக்காங்க. இட்ஸ் இஸ் வெரி குட். நம்மளுக்கு எப்போ வந்து காஸ்ட் பர் கிளிக் வந்து ஒரு 5 ரூபாய் இல்லை 3 ரூபாய்க்கு மேலே தந்தோம், மேக்ஸிமம் 2 ரூபாய்க்கு மேலே தந்தாலே அது வந்து நீங்கள் இந்த ஆடை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஆடை தான் ப்ளேஸ் பண்ணணும். நான் இந்த டெய்லியுமே இந்த ஆடை செக் பண்ணி பார்த்ததில் இந்த காஸ்ட் வந்து 1 ரூபாய்க்கு மேலே போகவே இல்லை. மேக்ஸிமம் 1-2 நாள் 1 ரூபாய் வந்துருச்சு, அதுக்கு மேலே போகல. பட் ஆனால் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது வெறும் 89 பைசா தான் வந்திருக்கு ஒரு கிளிக்கு. ஸோ அப்போ தாராளமாக நான் இந்த ஆடை இன்னும் கொஞ்சம் நாள் கூட ரன் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3000 ருபீஸ் சேலஞ்சினால ஒரு 1500 ஆட் ரன் பண்ணி, நார்மல் ஆடை வந்து ஒரு 1200 ரன் பண்ணி, ரீடார்கெட்டிங் ஆடை ஒரு மீதி இருக்க 3000 ருபீஸில் மீதி எவ்வளோ இருக்கோ அந்த ஃபுல் அமௌண்ட்டே நான் வந்து ரீடார்கெட்டிங் ஆட் ரன் பண்ணலான்னு தான் பிளான். இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6-10 என்கொயரிஸ் கிட்டே வந்துச்சு. நிறைய பேர் வந்து பேமெண்ட் பிளான் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க வெளியே.
பேஜஸை கிளிக் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ்லாம் வந்திருக்கு. ஆப்வியஸாக நான் நிறைய சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி சேல்ஸ் கண்டிப்பாக நடக்கும். நான் அடுத்த ரீடாரக்டிங் ஆட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன், எப்படி அவங்கள மட்டும் மறுபடியும் அந்த ஆடை 10 வாட்டி காமிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே அடுத்த வீடியோவில் போடுவேன், விச் இஸ் பார்ட் 3. இது பார்ட் 0, இது வந்து பார்ட் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது அடுத்தது பார்ட் 2 இல்லை பார்ட் 3 போடுவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களை ரீடாரக்டிங் ஆர்டர் பார்க்குறேன் வித் சேல்ஸ் இன்ஃபர்மேஷனோட. தேங்க்யூ. நீங்கள் நான் பண்ண ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 2000 rupees ஒரு சேலஞ்ச் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சேலஞ்ச் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருந்தோம். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அந்த 3000 rupees நம்ம பார்ட் 0 ஒன்று போட்டிருந்தோம். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.